ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரைசிஃபர். இந்த வீடியோவில் நம்ம டான்ஜியர் விளாக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அந்த சேனலை பற்றி ரிவ்யூ பண்ணலாம் வாங்க. டான்ஜியர் விளாக்ஸ் பற்றி உங்கள் ஃபீட்டில் வந்தால் அதை திறந்து பார்த்துடாதீங்க. அப்படி அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து உங்கள் டைமும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பொதுவாக இந்த லைஃப் ஸ்டைல் விளாகர் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்றேன். செல்லங்களே, உடன்பிறப்புகளே, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், நம்ம ஃபேமிலி இப்படி அழைக்கிறது தான் நமக்கு அவங்க வைக்கிற ஆப்பு. ஏன்னா இப்படி எல்லாம் நம்மள அட்ரஸ் பண்ணி அவங்க நமக்குள்ள ஒண்ணுன்னு காட்ட விரும்புறாங்க. இப்படி எல்லாம் அவங்க கூப்பிடுறதுனால நமக்கு என்ன ஆகுது தெரியுமா? நமக்கு அறியாமலே அவங்க மேல ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த டெக்னிக்கை தான் நிறைய லைஃப் ஸ்டைல் பிளாகர்ஸ் பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க எப்பப்பெல்லாம் பேசும்போது நம்ம ஃபேமிலி, நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றோம், எங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்றோம், நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அடுத்த ஒரு ஆப்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோல லைக் பண்ணி கமெண்ட் பண்ணதுனால தான் நாங்க இவ்வளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களால தான் நாங்க வாழ்றோம்னு சொல்லுவாங்க. நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க உங்களுக்கு வைக்கிற மூணாவது ஆப்பு. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு அவங்கள்ட்ட நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். ஆனா அவங்க, நீங்க இதை என்ன பண்ண சொன்னீங்க, ஹோம் டூர் காட்ட சொன்னீங்க, கிச்சன் டூர் காட்ட சொன்னீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஷாப்பிங் வீடியோ போடுங்கன்னு கேட்பாங்க. ஷாப்பிங் வீடியோலாம் எங்கன்னு கேட்பாங்க, கிச்சன் டூரை காட்டுங்கன்னு. இந்த லைஃப் ஸ்டைல் பிளாகர்ஸே ஒரு கொஸ்டினை எடுத்து அது நம்ம மேல திணிச்சு நம்ம கேட்ட மாதிரியே நமக்கு இன்னொரு ஆப்பும் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு பண்ணுவாங்க. அவங்க வீட்டுல டெய்லி சமைச்சு சாப்பிடுவாங்கல்ல, நீங்க இதை செஞ்சு காட்டுங்க, எப்படி செய்யறதுன்னு சொல்லுங்கன்னு நம்ம சொன்ன மாதிரியே ஒரு பதில் சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம வீட்டுல செய்யற ஒவ்வொரு வேலையும் அவங்க ஏதோ புதுசா செய்யற மாதிரி காட்டி நம்மள குழப்புவாங்க. இது எப்படி இருக்குன்னா, அவங்க எல்லாம் வீட்டை ரொம்ப நீட்டா வச்சுக்கிற மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நினைப்போம் அவங்க ரொம்ப நீட்டா, கிளீனா, ஹைஜீனிக்கா வீட்டை வச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் அவங்க வீடியோக்காக தான் பண்றாங்கன்னு நமக்கு புரியாமலே நமக்கு நாமே ஒரு ஆப் வச்சுக்குவோம். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இந்த அட்வைஸ் பண்றது, அறிவுரை சொல்றது, இவங்கள நம்ம ரோல் மாடலா வச்சுக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துச்சு, நான் இப்படி ஓவர் கம் பண்ணேன், இவ்வளவு பிரச்சனை இருக்கு எனக்கு, அப்படி இருந்தும் நான் இப்படி வாழ்றேன், படிப்படியா முன்னேறி தான் இந்த நிலைமைக்கு வந்தேன், நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு நகை சேர்த்திருக்கோம், நாங்க கஷ்டப்பட்டு இவ்வளவு சேவிங்ஸ் வச்சிருக்கோம் என்று ஒரு உருட்டுவாங்க தெரியுமா? அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஓ, இவங்க சூப்பரா இருக்காங்களே, இவங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கேன்ற மாதிரி நம்ம நிஜம்லே நம்புற அளவுக்கு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. அது நமக்கு அடிக்கிற இன்னொரு ஆப்பு. இதே மாதிரி அவங்க சோகமா வச்சுக்கிட்டு ஒரு தம்ப்நெயில் போடுவாங்க. எப்படின்னா, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போனேன், என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, வீட்டை காலி பண்ண போறேன், வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, இன்னைக்கு எங்க வீட்டுல ரொம்ப பெரிய சோகமான நிகழ்வு நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குன்னு ஒரு டிராமா பண்ணி நீங்க பார்த்துருக்கீங்க தானே? அந்த டிராமா எதுக்கு தெரியுமா? நம்ம அவங்க வேலை பாவம் பரிதாபப்படுறதுக்கு தான் அந்த ஒரு டிராமாவும் போடுவாங்க. அதுவும் அவங்க நமக்கு அடிக்கிற ஆப்புன்னு தெரியாம அவங்க வீடியோக்களை நம்ம போய் பார்ப்போம். சொன்னதெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இன்னொன்னு பண்ணுவாங்க. இந்த புதுசா கல்யாணம் ஆன இந்த லைஃப் ஸ்டைல் விளாகர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றேன், லைவ் டெஸ்ட் பண்றேன், பிரெக்னன்சி சர்ப்ரைஸ்னு டிவி சீரியல்ல மிஞ்சுற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? இப்ப நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் பண்ற தகுதி உள்ள ஒரு சேனல் தான் இந்த டான்ஜியர் சேனல். அவரு சமீபத்துல ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாவே அந்த ஒரு வீடியோலயே நீங்க அவர் எப்படியாப்பட்ட சேனல் நடத்துறாரு, எப்படியாப்பட்ட வீடியோ போடுறாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் ஒன்று வச்சார்ல, அதாவது அவங்க வீட்டை புதுசாக கட்டி வீடு திறந்தாங்கல்ல, அந்த வீடியோவில் நல்லா பாருங்களேன். இது நம்ம வீடு, இது நம்ம கட்டின வீடு என்று நம்மன்னு எத்தனை வாட்டி கூப்பிடுவாரு. அதில் நம்மள சேர்ந்த அவருடைய சப்ஸ்கிரைபர்ஸோ வியூவர்ஸோ ஒருத்தவங்க இருந்தாங்களா? அவர் கூப்பிட்டதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க, அவங்க சர்ச்சில் உள்ளவங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு தேவை, அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அப்ப அவங்க சொந்தக்காரங்களை தான் கூட வச்சுக்கிறாங்க, நம்மளை கிடையாது.
அவங்க நம்ம இன்னும் வார்த்தைக்கு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க. அதுவும் ரிலீஜியஸை பேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னா அது நீங்கள் ப்ரைவேட்டாக பர்சனலாக நடத்திக்கங்க. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் உங்கள் சேனலை பார்க்குறாங்கன்னா என்னடா இது மத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அதே மாதிரி வீடு என்பது அத்தியாவசியமான ஒன்று. அதை ஆடம்பர பொருளாக்கி அதில் நீங்கள் வகை வகையாக நகையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அந்த நிகழ்வையே ஒரு ஆடம்பர நிகழ்வாக தான் எங்களுக்கு காட்டுறீங்க. அதே மாதிரி இந்த டான்ஜியர் விளாக்ஸ்லாம் ஒன்றும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் சேனல்லாம் கிடையாதுங்க. ஒன்று தின்னுவார், இல்லை ஊர் சுற்றுவார், இல்லை இது மாதிரி குடும்பத்தோடு ஒரு கொண்டாட்டம் பண்ணுவார். இது தவிர அவர் சேனலில் என்ன பண்ணுறான்னு சொல்லுங்கள். இவங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை இருக்குங்க. இவங்களாம் செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி அவங்கள நினச்சிக்கிறாங்க. இது மாதிரி தான் அவங்களுடைய நடை பாவனை, அவங்க பேசுறது செய்கிறதெல்லாம் செலிப்ரிட்டி கூட அப்படி பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே போய் தான் இவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இவங்க உருட்டுற உருட்டுக்கெல்லாம் துணை போகாதீங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேனல்லாம் பக்கா ஃபேக்காக தான் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியலாக நிறைய பண்ணுறாங்க. வீடியோக்காக ட்ராமா ஆடுறாங்க. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் வீதிக்கு கொண்டு வந்து வித்த காட்டுறாங்க. அதே மாதிரி அவர் வீடு கட்டிட்டு அம்மா அப்பா ட்ரீம் கேம் ட்ரூன்னு போடுறாரு. கரெக்டு தான். அது உங்கள் அம்மா அப்பாவோட ட்ரீமுங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட ரொம்ப பர்சனலான விஷயம். உங்கள் அம்மா அப்பா ட்ரீம் பண்ணதெல்லாம் எங்களுக்கு காட்டி ஏன் எங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? அதே மாதிரி இவர் விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பைத்தியக்கார சேட்டை, பைத்தியக்காரத்தனமாக பேசுறது, ரொம்ப அறிவாளி மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, ரொம்ப நேச்சுரலாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் பேசுறது, இப்படி எதுக்கும் பயனில்லாத வீடியோக்கள் நிறைய இவங்க சேனலில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க குடும்பத்தில் உள்ளவங்க ஒவ்வொரு சேனல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போல்லாம் யூடியூப் எப்படி ஆச்சுன்னா அதில் காசு நிறைய வரதை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் சேனல் ஆரம்பிச்சுக்கங்க, சம்பாதிங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுங்கள். நல்ல வீடியோக்களை போட முயற்சி பண்ணுங்க. எப்படி போட்டாலும் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு என்பதற்காக நீங்கள் உங்களுடைய பகட்டு வாழ்க்கையையும் பைத்தியக்காரத்தனமான வீடியோக்களை போட்டு பார்க்குற அப்பாவி மக்களை முட்டாளாக்காதீங்க. சமூக பொறுப்போடு வீடியோ போட முயற்சி பண்ணுங்க. பார்க்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ஜிஆர் வீடியோஸ்லாம் ரொம்ப டேஞ்சரஸான வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இவங்க மாதிரி சேனலுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. இவங்கெல்லாம் அவங்க குடும்பத்தை தான் காட்டுறாங்க, இல்லை சாப்பிட்றத காட்டுறாங்க. அதை தவிர வேற எதுவும் பண்ணுறது கிடையாது. எனவே பார்க்குற நம்ம வியூவர்ஸ் பொறுப்பாக இருப்போம். இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்களிருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.